இரவில் சலனமற்ற கரையும் மனிதர்கள். இது இந்த கவிதை தொகுப்பு. பொதுவாக இந்த கவிதை தொகுப்பு பற்றி சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கப்பினா என் நண்பிகள். ஆனா எனக்கு இதுல கவிதைகளையும் நான் கூட கற்றுக்கொண்டது எங்க அக்கா எழுதுற கவிதைகளினோட தான். அவ பார்த்து காப்பி பண்ண வலிக்கிட்டு தான் கவிதை எழுத தொடங்கினார். நான் கணக்கு கவிதைகள் கிறுக்கி எழுதி திருத்தப்படாமலே எத்தனையோ கவிதைகள் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும், புத்தகங்களுக்கு இருக்கும். சிலவளை எனக்கே ஆச்சரியமா இருக்கும். சில புத்தகங்களை பார்த்துட்டு இதுக்குள்ள கவிதையை பார்த்துட்டு இது நான் எழுதினேன், நான் நல்லா இருக்கேன், அப்ப நான் திருத்தி எழுதலைன்னு யோசிப்பேன். ஏன்னா நாங்க அந்த ஒரு புத்தகம் உள்ள சூழல்ல வளர்ந்தாலும் அந்த புத்தகம் போடுற ஆக்கள் என்று எங்களை சுத்தி இருக்கேல. புத்தகம் போட்டுங்கிற ஃபேமிலியிலயோ புத்தகம் போட்டு எழுத்தாளர்கள் என்று மாத்தட்டி கொண்ட ஆக்கள் ஃபேமிலியிலயோ இருக்கேல. நான் பிறந்த காலத்துல இருந்து போரை பற்றி தான் நான் கேள்விப்பட்டேன். நான் போர் சூழல்ல தான் இருந்தேன். ஆனா என் கவிதைகள் ஒன்றிலேயும் அந்த போரின் பிரதிபலிப்பு இல்லைன்றது எனக்கு மிகுந்த வருத்தமா இருக்குது. அதாவது தொகுக்கப்பட்ட இந்த புத்தகங்கள்ல ஏன்னா எத்தனையோ கவிதைகள் எழுதிட்டு நாங்க இடம்பெயர்ந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பா நாங்க இடம்பெயர்ந்தது எனக்கு ஆண்டு சொல்ல தெரியல. சாவேச்சேரிக்கு இடம்பெயர்ந்த நேரம் எல்லா புத்தகங்கள் எனக்கு மிகவும் என்ன சொல்றது நெருக்கமான என் வாழ்க்கையில முக்கியமானதுன்னு சொல்லப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் வரைக்குள்ள எல்லாம் ரோட்லையும் தாரமாரமா இருந்தது. புத்தகங்கள் எல்லாம் நல்ல வழியில இருந்தது. எப்பவுமே எங்க அம்மா அப்பா இல்லை எனக்கு ஏதாவது காசு வந்தா பர்த்டேக்கு நான் புத்தகங்கள் தான் வாங்குவேன். உடுப்புகள் எல்லாம் வாங்க மாட்டேன். புத்தகங்கள் ஒரு விதமான ஒரு பைத்தியமா அதுகளே வாங்கி கொண்டிருப்பேன். அப்ப நிறைய புத்தகங்களும் போச்சுது, கவிதையிலும் போச்சுது. இன்னைக்கு எனக்கு கவிதை தொகுப்பு வெளியிடணும் என்ற அந்த உணர்வும் வரையில, விருப்பமும் வரையில. பிறகு இந்த கவிதை தொகுப்பு நான் எழுதின காலத்துல 8ஆம் வகுப்புல இருந்து கூடுதலா எழுதி பிரசுரமாய் கொண்டு வந்தது திசை என்ற பத்திரிகையில தான் கூட என்ற கவிதைகள் முதல்ல ஆரம்பத்துல வந்தது. அப்ப ஆக்கள் எல்லாமே உங்களுடைய கவிதை வந்தான்னு சொல்லிக்க அந்த வயசுக்குரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு த்ரில் எல்லாம் இருந்தது. அதோடய அது போயிட்டுது. ஒரு கவிதை புத்தகம் போடணும்னு யோசிக்கல. பிறகு அந்த புத்தகங்கள் வரைக்கும் நான் தேடின கவிதைகள் எல்லாம் எந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கவிதைகளும் இல்லை. அது ஏதோ ஒரு கணத்துல வந்ததை ஒழிய இந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கவிதைகளை நான் இழந்துட்டேன். அப்ப எனக்கு அது நான் முக்கியமானதில் இழந்த பிறகு ஒரு கவிதை புத்தகம் போடணும்னு எனக்கு தோன்றல. எனிவே இந்த கவிதைகள் ஏதோ ஒரு வகையில புத்தகமா வந்திருக்குது. இப்ப நான் உங்களுக்கான ஒரு கவிதை வாசிக்க போறேன். இது நாங்க இருந்த காலம் இந்த கவிதை எழுதப்பட்ட காலம் ஆர்மியின் கண்ட்ரோல்ல யாழ்ப்பாணம் வந்துட்டது. அந்த நேரம் புலிகளும் இருக்கலாம். சில தான் நாங்க ஒரு அந்த நேரத்துல அவங்க சென்ட்ரி பாயிண்ட்கள் போட்டிருக்கோம். அப்புறம் தட்டாத சந்தையில ஒரு சென்ட்ரி பாயிண்ட் போட்டிருக்கோம். நான் நாச்சுமாவில் அடிக்கிட்டே இருந்தேன். நாங்க அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் அந்த பண்டுக்குள்ளால உள்ளுக்கு போய் வரணும். டவுனுக்குள்ள ஒவ்வொரு நேரத்துக்கும் போயிட்டு வருவேன். அந்த நேரத்துல புலிகள்னு சொல்லி அவையில் அதுக்குள்ள தெரிகிற ஆக்கள் இன்னைக்கு ஒரு புலிகளா இருப்பினும் புறா அவைகளே சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பினம். அவைகள் துருவியல் ஆமியோட இருக்குது இல்லைங்க சொல்லி இருக்கும். அந்த நேரம் ஒரு சுற்றியான ஒரு விரக்தியான காலமா இருந்தது. இப்போ புலிகள் என்று சொல்லப்பட்ட ஆக்களை அடுத்த நாள் துரோகிகள் என்று சொல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆமி என்று பயப்படுற ஆக்கள் சில அவைகள் நட்பாக வச்சிருக்கிறார். அப்ப ஆமியிலே ஒரு நட்பண்டும் இல்ல, பகைப்பையும் ஒன்றும் இல்ல, புலிய நட்பண்டம் இல்ல, பகைப்பையும் இல்ல, யாருன்னு தெரியாத சரியான கேவஸா இருந்துச்சு. அவியலார் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும். ஒரு சரியான ஒரு விரக்தியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறேன்றாலும் அவியல் பண்டை தாண்டி வரணும், நாங்க பண்டை தாண்டி போகணும். சில ஒரு 6 மணி 5 மணி பிறகு திருப்பி ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம். ஏன்னா அது பிறகு போறது அந்த டைம் இருக்குது. ஒரு டைமுக்குள்ளதான் அந்த அவங்க போட்டு அந்த சந்தி பண்ணி தாண்டி உள்ளுக்கு போகலாம். அந்த டைம் போட்டுன்னா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இதயத்துக்கு நெருக்கமான ஆட்கள் எல்லாரும் அது பிறகு வராயினா இதோட 2 நாள் முடிஞ்சது என்ற மாதிரி இருக்கும். ஒரு 6 மணிக்கு அந்த 2 நாள் முடிஞ்சது. அந்த நினைவு ஒரு விரக்தியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாளை வீட்டுல இருக்கிறது என்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி அந்த நேரத்துலதான் நான் இந்த கவிதை எழுதினான். கிளி ஒன்று. எல்லாமே பழகி போய்விடுகிறது. நீண்ட இடைவெளியின் பின் சந்திக்கிற நண்பர்களுடன் கூட அமைதியால் 1-2 வார்த்தைகள் கொண்ட உரையாடல்களை கூட தொடர முடியவில்லை. நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன். ஆளரவம் குன்றி போன மாலை நேரங்களில் உயர்ந்து தனித்த சுவர்களினுள்
பூட்டப்பட்டிருக்கின்ற கதவுகளின் முன்னின்று நடுங்கும் மனத்தினராய் பிரார்த்திப்பேன். ஏண்டா கோயில்கள் எல்லாம் உடனே பூட்டுப்பட்டுரும், அது பிறகு கோயில் எல்லாம் நேரத்துக்கே பூட்டுப்பட்டுரும். அப்ப உங்களுக்கு ஒரு கவலை வந்து, எங்களுக்கு ஒரு கவலை வந்து பிரார்த்திக்கிறதுக்கு கூட ஒரு டைமிங் இருக்கு. இந்த நேரம் தான் எனக்கு கவலைப்படலாம், அது பிறகு வாய மூடிக்கொண்டிருக்கணும் மாதிரி தானே. சோ எனக்கு அது எனக்கு ஒரு, நான் அந்த நேரத்துல கோயிலுக்கு போய் கும்பிடுற ஆள் இல்ல, ஆனா கும்பிடுற ஆட்களுக்கு அந்த நிலைமை கிடைக்கலன்னா வந்து எனக்கு அது ஒரு தாக்கமா இருந்தது. சோ தினமும் கோயிலுக்கு போகிறேன். ஆடரவம் குன்றி போன மாலை நேரங்களில் உயர்ந்து தனித்த சுவர்களினுள் பூட்டப்பட்டிருக்கின்ற கதவுகளின் முன்னின்று நடுங்கும் மனத்தினளாய் பிரார்த்திப்பேன். கசப்புற்ற இடத்தங்களுள் அமைந்து கிடக்கிற இதயங்களை நினைத்து ஏங்குவேன். மன்றாட்டமாய் அழுவேன். இரத்தம் கடும் சிவப்பு நிறமானது. இவ்வண்ணம் என்னை கிளி கொள்ள வைக்கிறது. குளிர்மையான வேறெந்த வர்ணங்களுமற்ற தனித்த கருப்பு நிறம் கொண்ட நாய்களை விருட்சியாய் குறைக்க வைக்கிற இரவு நேரங்கள் சலிப்பை தருகின்றன. என்னை கிளி கொள்ள வைக்கிற குளிர்மையான வேறெந்த வர்ணங்களுமற்ற தனித்த கருப்பு நிறம் கொண்ட நாய்களை விருட்சியாய் குறைக்க வைக்கிற இரவு நேரங்கள் சலிப்பை தருகின்றன. அர்த்தமற்ற பயங்களுடன் களைத்து போவதால் இரவில் எதையுமே செய்ய முடியவில்லை. ஒரு புத்தகத்தை வாசிக்க, மறந்து போன தோத்திரங்களில் ஒன்றை தானும் நினைவுபடுத்த, இரத்தம் சிவப்பானது என்ற எண்ணம் எப்போதுமே என்னை கிளி உள்ளாழ்த்துகிறது. அதைவிட அதிகமாக நாய்களின் குறைப்புகள் அடர்ந்த நெடும் இரவுகள். இதுலயே உங்களுக்கு தெரியும், எப்பவுமே இரவுல நாய்களை சென்றிருக்கோம். நாய்களை சென்றிருக்கீங்க ஆமி வர்றானா அல்லது புலிகள் அங்க அடுத்த நாள் ஏதாவது ஒன்று கேட்டாக்கு தயாராகிடுமான்னு எங்களுக்கு தெரியாது. நாய் குலைக்குது, நாங்க வீட்டுக்கு இருக்கிறோம், வெளியில எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றதே எங்களுக்கு தெரியாது. அவ அதே ஒரு கிளியா இருக்கும், ஏன் குறைக்குதுன்னு தெரியாது. சில வழியில அடுத்த விடிஞ்சு வாக்கிக்கல வீழ்தான் எங்களோட நாட்டை காக்க வந்து சொல்லப்படுறாக்கள் துரோகிகள் இருக்கும். அந்த ரத்தம் என்றதே ஒரு கிளியா இருக்கும். அடுத்த நாள் அதிகம் என்ன நான் போய் பார்க்க கூடாதுனாலும் நான் போய் பார்ப்பேன், சுட்டுக்கிற நானும் போய் பார்ப்பேன். இந்த சுடப்பட முன்னம் அவங்க மனநிலை அப்படி இருக்கும். அவங்க என்ன நினைச்சிருப்பினோம் கடைசி நேரத்துல என்னலாம் எல்லாருமே அப்படி செய்திருப்பினோம் நினைக்கிறேன். நானும் அப்படி பார்த்துட்டு அதாலேயே பிறகு ஒரு 10 நாளைக்கு எங்களுக்கு அது எங்களை சரியா என்ன பாட்டி கொண்டு இருக்கோம். அந்த நினைவுகள் என்ன சொல்லியிருப்பினோம், இந்த நிலைமை நான் தான் என்ன சொல்லியிருப்பேன், அல்லது இந்த சாகர மோளாறு வந்து அப்படி இருப்பினோம், அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவையில் சரியான முறையில் தான் நம்ம அப்படி கொலை செய்தாலும் அவையில நாங்கள் அவையில கொலை செய்யறதுதான் முடிவா கேட்க சரியான கஷ்டமா இருக்கும். ஸோ நாளைக்கு அந்த கவிதைகள் 1-2 கவிதைகள் மிஞ்சி இருக்குது. அதால எனக்கு இந்த புத்தகங்கள் கவிதைகள் சொன்னா பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. அதை விட எனக்கு என்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த கவிதைகளை சொல்லுவீங்க, சில கவிஞர்களோட பேர் அல்லது பெண் கவிஞர்களோட பேர் சொல்லி இவையில போல இருக்கு அவையில போல இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒன்றுமே நாங்களும் அப்படியே புதுசா கண்டுபிடிச்சு கொட்டுன்ற இல்லை. எல்லாமே இங்கேயும் அங்கேயுமே கற்றுக்கொள்றது எங்களோட மனசுக்குள்ள போய் ஆழமா பதிகிறது. பிறகு நாங்க வெளியில விடுறோம் சாப்பாடு போல, நீங்க உன்னத பிற வெளியில விடுறோம் அப்படி. அதால நான் நினைக்கிறேன் அதே இல்ல, ஒரு வார்த்தைகளுமே எங்களோட வார்த்தைகள் இல்லை, எல்லாமே கடன்பட்ட வார்த்தைகள் தான். இன்றைக்கு என்ன சொல்றது, நாங்க சின்ன வயசுல இருந்தே நாங்க என்ன புதுசா வார்த்தைகள் உருவாக்கினாங்களா ஒன்னும் கற்றுக்கொள்றோம். சோ நான் நினைக்கிறேன் அப்படி சொல்றது எங்கட அனுபவத்தை நீங்க ஆக்கள் கொச்சப்படுத்துறது போல நினைக்கிறேன். எந்த அனுபவங்கள் எனக்குரிய அனுபவங்கள். அந்த வார வார்த்தைகளை வந்து நீங்கள் இவிலோட பொருத்தி பார்க்கறது எனக்கு சிரிப்பு தான் வர விளைக்குது. எனக்கு அதை நான் கவலை கொள்ளையில தொடிக்கோ அப்படியில சிரிப்பை வர விளைக்குது. எல்லா கவிதையும் நான் வாசிக்க நினைக்கிறேன், எல்லாமே எங்கேயோ வாசிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்கிறது. ஏன்னு அப்படி இருக்குதுன்னா நாங்க எல்லாருமே அந்த ஒரு சமகாலத்துல இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரே விதமான பயங்களையும் ஏமாற்றங்களையும் ஒரே விதமான அந்த காலத்துல உள்ள ஒரே விதமான பிரச்சனைகளை போட்டு இருக்கிறோம். அதால அப்படி ஒரே விதமான இது யாரும் சொல்லி இந்த கவிதமா இருக்கு அந்த கவிதமா இருக்கு என்று சொல்லுவீங்களா. இது அவியல் வாசிக்கிறத பொறுத்தது. ஆனா இது எந்த கவிதைகள் எனக்கு நான் நினைக்கிறது இதுல சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன், சந்தோஷப்பட முடியலைன்றதுதான் ஒரு துக்கமான விஷயம்.